Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஸ்டின் நம்பர் 9 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 10 என்ன 10லேயே வந்து நமக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் தென் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். given an example of a relation which is, ஸோ அப்போ நம்ம கொடுக்க போகிற எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் வந்து என்னென்னா அவங்க ஒரு செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்து இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா, ரிஃப்ளெக்சிவா, ட்ரான்சிட்டிவா ஆர் ஈக்குவலன்ஸா இந்த மாதிரியெல்லாம் சால்வ் பண்ணோம், ரைட்? இப்போ வந்து என்னென்னா நம்மளே எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம் அவங்க கேட்டிருக்க கண்டிஷனுக்கு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக், சாரி நாட் ட்ரான்சிட்டிவ். அதாவது சிமெட்ரிக்காக மட்டும் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவாகவும் ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவாக மட்டும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம கொடுக்குறதா என்ன வேணால் கொடுக்கலாம் எக்ஸாம்பிள், ஓகே? ஸோ ஒரு சின்ன செட்டை வச்சு அதிலிருந்து டிஃபைன் பண்ணாலும் சரி, இல்லை செட் ஆஃப் ஆல் கலெக்ஷன் ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர், இன்டிஜர், ஏதோ ஒரு செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்க்கு நம்ம எடுத்து கொடுத்தாலும் சரி, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி நம்மளே சால்வ் பண்ண வேண்டியதான். தேர்ட் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக். ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, பட் ட்ரான்சிட்டிவ் மட்டும் இல்லை, ரைட்? இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு கலெக்ஷன் போட்டு அதுக்குள்ள எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்து விட்டா போதும், ரைட்? ஃபோர்த் ஒன் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக். ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, ட்ரான்சிட்டிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காக மட்டும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அண்ட் தென் ஃபைனலி ஃபிஃப்த் ஒன் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவாக இருக்குது பட் நாட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இல்லை பட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவாக இருக்குது, ரைட்? எல்லாத்துக்கும் நீங்கள் கவுண்டர் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தாலே ஓகே, ரைட்? சிம்பிளாக ஒரு ரிலேஷன், ஒரு செட்டு A 1 2 3 அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆறுங்கிறது அதுக்கு கீழே ஒரு ரிலேஷன், அந்த ரிலேஷன் இந்த கண்டிஷன்லாம் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாலும் தட் இஸ் என்ஃப், ஓகே? ஸோ சொல்யூஷன் என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளை கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் ட்ரான்சிட்டிவ். சிமெட்ரிக்காக மட்டும் இருக்க மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஏங்கிற ஒரு செட்டு சிம்பிளாக 1, 2, 3, ரைட்? இந்த மாதிரியே நீங்கள் எல்லாத்துக்கும் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபைன் a relation R on A. எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அந்த ஆரை இந்த ஏல அப்படின்னா, ஸோ ஆர் கேன் பி ரிட்டன் as 1, 2, 2, 1 அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரிலேஷனாக எடுக்கிறோம். இது வந்து சிமெட்ரிக்காக மட்டும் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். இப்போ A, B எடுத்திங்கன்னா B, A இருக்குது, டெஃபினட்டாக சிமெட்ரிக். பட் ட்ரான்சிட்டிவாக தட் இஸ் ரிஃப்ளெக்சிவாக அப்படின்றத செக் பண்ணணும். கிளியர்லி 1, 1 வந்து ரிலேஷனில் இல்லை, 1, 1 இல்லை, 2, 2 இல்லை, 3, 3 இல்லை. ஸோ ஏலேருந்து எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் A should belongs to R இருந்திருக்கணும், அப்போ தான் அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். பட் 1, 1ன்ற ஒரு என்ட்ரியே இல்லாத பட்சத்தில் இட் இஸ் நாட் என்னது ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். பி சின்ஸ் 1, 2 வந்து நமக்கு இருக்குது, அதாவது பினா என்னென்னா சிமெட்ரிக் செக் பண்ண போகிறோம். 1, 2 வந்து உங்களோட ரிலேஷனில் இருக்குது அண்ட் ஆஸ் வெல் அஸ் 2, 1 ரிலேஷனில் இருக்குது. அப்போ A, B ரிலேஷனில் எடுத்திங்கன்னா B, Aவும் இருக்குது. தட் ஃபார் ஆர் வந்து என்னது ஆர் இஸ் சிமெட்ரிக், முடிஞ்சது. தென் தேர்ட் ஒன் சின்ஸ் 1, 2 பிலாங்ஸ் டு ஆர், அதாவது A, B பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் B, C பிலாங்ஸ் டு ஆர், ரைட்? தட் இஸ் 2, 1 பிலாங்ஸ் டு ஆர். A, B இங்கே B, C. அப்போ இதோட காம்பினேஷன் எனக்கு என்ன வரணும்? A, Cனா என்ன வரணும்? 1, 1. பட் 1, 1ங்கிறது நம்மளோட ரிலேஷனில் இல்லை. பட் 1, 1 இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தட்ஃபார் ஆர் வந்து நமக்கு என்ன ட்ரான்சிட்டிவ் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு எக்ஸாம்பிள், ரைட்? சிமெட்ரிக்காக மட்டும் இருக்குது, ரிஃப்ளெக்சிவும் இல்லை, ட்ரான்சிட்டிவும் இல்லை, ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் என்ன கேள்வி நமக்கு? ஸோ செகண்ட் ஒன்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவாக மட்டும் இருக்குது பட் ரிஃப்ளெக்சிவும் இல்லை, சிமெட்ரிக்கும் இல்லை, அதுதான் கண்டிஷன். அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் எ ரிலேஷன் ஆர் இன் ஸ்கிரிப்டார். ஸ்கிரிப்டார்னா என்ன? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். ஸோ அந்த ஆர் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா செட் ஆஃப் ஆல் A, B such that A is less than B. இல்லை இந்த மாதிரி நீங்கள் மேலே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா மாதிரி இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை வச்சு கொடுத்தாலும் இட் இஸ் ஓகே, ஓகே? ஸோ ஏதோ ஒரு நம்பருக்கு 1, 2 எடுத்துகிட்டு 2, 1 இல்லாமல் கொடுத்தீங்கன்னா சிமெட்ரிக் இல்லை. 1, 1, 1, 2ல 2, 2 எடுத்துகிட்டு 3, 3 இல்லாமல் விட்டிங்கனாலும் ரிஃப்ளெக்சிவ் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷனை டிஃபைன் பண்ணோம். அதுதான் நான் ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் இதை ப்ரூஃப் எழுதிக்கிறேன். A less than B இந்த கண்டிஷன் பேசுனீங்கன்னா டெஃபினெட்லி எந்த ஒரு நம்பரும் அதுக்கு லெஸ் தானாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் வராது. A less than Bனா
B is greater than Aவா வரும். அப்போ சிமெட்ரிக்காக இருக்காது. பட் டிரான்சிட்டிவ் வரும். A விட B பெருசு அப்படின்னா B விட C பெருசுனா A விட C பெருசாக இருக்கும். டிரான்சிட்டிவ் வந்துடும். ஸோ அதுக்காக இந்த ஒரு கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெயில் ஆகிற கேஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த 4 கேஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபார் எனி A belongs to R, A, A does not belongs to R. கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா A, A Rல இருக்குன்னா என்ன அர்த்தம்? A is less than Aவா இருக்கணும். ஒரு நம்பர் அதுக்கே லெஸ் தென்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ A is not less than A. therefore R வந்து நமக்கு என்ன? not reflexive. ஸோ R வந்து நமக்கு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. செகண்ட் ஒன் என்ன? சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணோம். ஸோ சிமெட்ரிக் செக் பண்ண நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இஃப் A, B belongs to R அப்படின்னு இருந்துச்சுன்னா A is less than B condition, right? But B is not less than A. கரெக்டா? ஏன்? because B is greater than Aவா வரும். அதனால நமக்கு என்ன ரிலேஷன்? B, A does not belongs to R. R நான் என்ன பண்ணலாம்? இப்போ 1, 2ன்னு ஒரு நம்பர் அடிச்சு, ஏன்னா நம்ம இல்லைன்னு சொல்றது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ஸோ 1, 2ன்னு ஒரு நம்பர், 1 is a real number, 2 is a real number. 1, 2ன்றது உங்களோட ரிலேஷனில் இருக்குன்னா 1 is less than 2. எஸ், ட்ரூ இது. But 2, 1 does not belongs to R. ஏன்? because 2 is greater than 1. நமக்கு less than 1ன்றது வராது. therefore R is not a symmetric. ரைட். ஸோ இப்படி சொன்னாலும் சரி, இல்லை மேலே ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் ப்ரூஃப் பண்ணாலும் சரி. தென் C வந்து என்ன? டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோன்னா என்ன கண்டிஷன்? A, B belongs to Rனா என்ன அர்த்தம்? A is less than B. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் B, C belongs to Rனா என்ன அர்த்தம்? B is less than C. ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேட்டிங் 1 and 2. R from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ A விட B பெருசு, அந்த B விட இன்னொரு C பெருசுனா அப்போ அல்டிமேட்லி நமக்கு என்ன ஆகும்? A விட C பெருசாயிடும். So A is greater than C. therefore A, C belongs to your relation R. therefore R வந்து நமக்கு என்ன? transitive. hence R only நமக்கு என்ன வருது? transitive மட்டும்தான் இருக்கு. hence R is transitive but neither reflexive nor symmetric. அவங்க கேட்டதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தாச்சு. over subdivision number 2. then subdivision 3 என்னன்னு பாருங்க. ஸோ 3ல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க நமக்கு அப்படின்னா, it is reflexive and symmetric but not transitive. ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், பட் டிரான்சிட்டிவ் மட்டும் இல்லை. அப்போ ஏவோட செட்டு 2, 3, 4 ஏதோ ஒரு நம்பர் 1, 2, 3ன்னு எடுத்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் 2, 3, 4ன்னு எடுத்துக்கிறேன். ஆர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா 2, 2, 3, 3, 4, 4. இப்போ இதில் இருக்க எல்லா என்ட்ரிக்கும் A வந்துச்சா? எஸ், ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். இப்போ 2, 3 எடுக்கிறேன்னா 3, 2வும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3, 4 எடுக்கிறேன்னா 4, 3யும் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா? எஸ், கிளியர்லி ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா கிளியர்லி ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் பிகாஸ் A, வந்து எல்லா Aவும் for every A belongs to capital A, that is given set A. இந்த இடையில இருக்க எல்லா என்ட்ரியும் ஸ்மால் லெட்டரில் போடுறது என்னது? எலிமெண்ட்ஸ். அதாவது 2, 3, 4ன்ற நம்பர். ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் A, வந்து உங்களோட ரிலேஷனில் இருக்குது. therefore R வந்து நமக்கு என்ன? ரிஃப்ளெக்சிவ் ஆகிடுச்சு. தென் சிமெட்ரிக்காக செக் பண்ணோம். சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? கிளியர்லி எல்லா என்ட்ரிஸும் கிளியர்லி R is symmetric. ஏன் அப்படின்னா A, B belongs to Rன்னு நம்ம எடுத்தோம்னா B, Aவும் நமக்கு என்னவா வருது? Rல இருக்குது. எல்லாமே செக் பண்ணுங்கள். 2, 2 3 போட்டாலும் 2, 2 தான். 3, 3 ரிவர்ஸில் போட்டாலும் 3, 3 4, 4னாலும் 4, 4னே வந்துடும். இது 2, 3 ரிவர்ஸில் போட்டிங்கன்னா என்ன? 3, 2 வரும். 3, 4னா 4, 3. அப்போ எல்லா என்ட்ரிக்கும் நமக்கு என்னவா வருது? A, B எடுத்திங்கன்னா B, C வருது. therefore R is என்னது? சிமெட்ரிக். முடிஞ்சது. தென் டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இப்போ டிரான்சிட்டிவாக செக் பண்ண நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இதிலேருந்து 2 எலிமெண்ட் எடுத்துட்டு அதோட காம்பினேஷனில் அந்த 3வது எலிமெண்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ 2, 3யும் 3, 4 இது A, இது B. அப்போ இங்கே B பாருங்கள் 3, B 4 அப்படின்னா 2, 4 உள்ளே இருக்கா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. அப்போ டிரான்சிட்டிவ் இல்லை. அவ்வளோதான் ப்ரூஃப். கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். ஏன்னா இல்லைன்றது கவுண்டர் எக்ஸாம்பிள். சின்ஸ் 2, 3 belongs to R and 3, 4 belongs to R. பட் என்ன இல்லை? A, B, B, C எடுத்து A, C இருக்கணும். அப்போ 2, 4 இருக்கணும். பட் 2, 4 does not belongs to your relation. therefore R வந்து நமக்கு என்னது? not transitive. hence R is reflexive and symmetric but transitive கிடையாது. அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3. that is third subdivision of this 10th question. ஓகே. தென் 4th subdivision நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக். ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது, பட் சிமெட்ரிக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறது 4th subdivision. ஸோ அப்போ let us define a relation R on script R. அதாவது ரிலேஷனை செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பரில் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா A, B such that A cube is greater than or equal to B cube அந்தன்ற மாதிரி எடுக்கிறோம்.
ரைட். அப்போ இந்த ஒரு கண்டிஷன் எடுத்தால் ஏ கியூப் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி கியூன்ற மாதிரி நம்ம எடுத்தோம்னா ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஈக்குவலும் பேசிட்டேன். ஸோ டெஃபினெட்லி ரிஃப்ளெக்சிவ் இருக்கும். ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்டிவ் கிளியர்லி. ஏன் சின்ஸ் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். ஏன்னா நான் இங்கே ஈக்குவலும் பேசினதால இட் இஸ் ட்ரூ. ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than பேசினா இங்கே ரிஃப்ளெக்சிவும் வராது. ஸோ ஈக்குவல் இருக்கிறதால ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப்னு வரும். தட் ஃபோர் ஆர் இஸ் என்னது நமக்கு ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் முடிஞ்சு. சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமெட்ரிக் இருக்காது. ஏன் சிமெட்ரிக் எப்படி செக் பண்ணோம்? ஏ கமா பி ஆரில் இருக்குன்னா பி கமா ஏ ஆரில் இருக்கான்னு செக் பண்ணோம். இஃப் 2,1 பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம்? 2 cube is greater than 1 cube. Yes, clearly. ஏன்னா 2 cube 8 is strictly greater than 1. But 1,2 வந்து does not belongs to R. Yeah, because 1 cube is does not greater than 2 cube. Greater than or equal to இருக்காது. So 1 தான் வரும். 1 is less than, that is 1 cube is less than 2 cube தான் இருக்கும். Greater than இருக்காது. Therefore R வந்து நமக்கு என்ன? Not symmetric. Then third case என்ன? transitive செக் பண்ணோம். ஸோ transitivity செக் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? a கமா பி ஆர்லேருந்து எடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? a கியூப் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி கியூப் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். b கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்தால் b கியூப் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி கியூப். ஸோ 2 எடுத்தாச்சு. இப்போ 1 and 2 a கியூப் வந்து b கியூபை விட பெருசு, அந்த b கியூப் வந்து சி கியூபை விட பெருசு. அப்போ இருக்கிறதுல எது சின்னது? சி கியூப் தான். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? இருக்கிறதுல பெருசு எது? a கியூப். அப்போ a கியூப் தான் இது எல்லாத்தையும் விட பெருசு. ஸோ தட் a கியூப் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி கியூப். So from 1 and 2 a cube is greater than or equal to c cube. So a comma c belongs to R. Therefore R வந்து நமக்கு என்ன? transitive வந்துடுச்சு. அவ்வளவுதான். So அப்போ R reflexive and transitive வந்திருக்கு, but not symmetric. அவ்வளவுதான் இந்த subdivision number 4. Then finally ஒரு subdivision என்னது? 5th subdivision last of 10th question, right? 5th subdivision என்ன கேட்டிருக்காங்க? symmetric and transitive but not reflexive னு கேட்டிருக்காங்க. symmetric-ஆவும் இருக்கு, transitive-ஆவும் இருக்கு, but reflexive-ஆ மட்டும் இல்லை அப்படிங்கிறது proof. அப்போ 5th one let a வந்து 2,3 ஒரே ரெண்டே என்ட்ரி மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து என்ன? 2,3 3,2 2,2ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. இப்போ 2,2 இல்லை, சரி இருக்கு, 3,3 இல்லை. அப்போ என்ன ஆயிடுது? இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அதுதான் நம்ம இங்கே கண்டிஷனாக சொல்ல போகிறோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஏல கேபிட்டல் செட்டு ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் a கமா ஏ இருக்கணும். கிளியர்லி ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஒய் அப்படின்னா 3,3 வந்து நமக்கு எங்கே இல்லை? ஆரில் இல்லை. ஸோ தட் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கா அப்படின்னு செக் பண்ணோன்னா எப்படி சிமெட்ரிக் செக் பண்ணுவோம்? a கமா பி எடுத்திங்கன்னா b கமா ஏ இருக்கணும். அப்போ 2,3 எடுக்கிறீங்கன்னா 3,2 இருக்கணும். எஸ், clearly symmetric. ஏன்? because 2,3 ரிலேஷனில் எடுக்கிறீங்க, தென் 3,2 ரிலேஷனில் இருக்குது. அப்போ ஆர் வந்து நமக்கு என்னது? சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா என்ன? a கமா பி எடுக்கிறோம், b கமா சி எடுக்கிறோம்னா a கமா சி 2,2 இருக்கணும், இருக்குது. ஸோ அப்போ என்ன வந்து? டிரான்சிட்டிவாகவும் வந்துடும். ஸோ டிரான்சிட்டிவ் கண்டிஷன் a கமா பி எடுக்கிறேன், அதுதான் 2,3 பிலாங்ஸ் டு ஆர் அண்டு b கமா சி 3,2 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வருது? 2,2 belongs to R. Therefore R வந்து நமக்கு என்ன வந்துச்சு? டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. Therefore R வந்து டிரான்சிட்டிவாக இருக்குது, hence symmetric மட்டும் இல்லை. hence R is என்னது? So hence R is symmetric and transitive but not reflexive. சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது, பட் ரிஃப்ளெக்சிவாக மட்டும் இல்லை. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 10. தட் இஸ் சப்டிவிஷன் 5 ஓவர். So let's question number 10 அவ்வளோதான். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கொஸ்டின்லேயே நமக்கு 5 கொஸ்டின் இருக்குது. ரைட், 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த ஒரே கொஸ்டின்லேயே சால்வ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ரைட், அதை நம்ம அப்கமிங் வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோ இன்னும் ஒரு 1 or 2 வீடியோஸில் இந்த எக்ஸசைஸை முடிக்க ட்ரை பண்ணுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் this video. Remaining things we'll see in the next video. Thank you.